இன்று அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு புதன்கிழமை. தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் மீது ஈரான் நேற்று மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலுக்கு கனடா கண்டனம் தெரிவித்துள்ளது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் தொடர்பாக ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் குழு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்காவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். எதிர்வரும் பொது தேர்தலில் வடக்கு கிழக்கு தவிர்த்த ஏனைய பகுதிகளில் போட்டியிடப் போவதில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. மகாத்மா காந்தியின் 155வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. கிழக்கு ஆப்பிரிக்காவில் புலம்பெயர்ந்தவர்கள் சென்ற 2 படகுகள் மூழ்கி விபத்தில் சிக்கியதில் 45 பேர் உயிரிழந்துள்ளதாக ஐநாவின் இடம்பெயர்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. வணக்கம். இஸ்ரேல் மீது ஈரான் நேற்று மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் மெலானி ஜோலி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈரானின் இந்த தாக்குதல்கள் நாட்டை மேலும் சீர்குலைக்க வழிவகை ஏற்படுத்தும் என்பதால் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்று நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். அத்துடன் லெபனானில் உள்ள கெனேடியர்கள் உடனடியாக வெளியேறுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் அனைத்து தரப்பினரிடம் போரை அதிகரிக்க வேண்டாம் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேலின் தேசிய இராணுவத்துக்கு தனிப்பட்ட முறையில் நிதியளிப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தவறானவை என்று கெனேடிய புத்தக விற்பனை நிலையமான இண்டிகோ மறுத்துள்ளது. இண்டிகோ நிறுவனர் ஸ்ரீதர் ரெய்ஸ்மேன் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளுக்கு தனிப்பட்ட முறையில் நிதி அளிப்பதாக கூறி போராட்டக்காரர்கள் கடைகள் மற்றும் கடைகளின் முகப்புகளை சேதப்படுத்தியும் வாடிக்கையாளர்களை துன்புறுத்தியும் கொலை மற்றும் இன படுகொலை போன்ற பொய்யான குற்றச்சாட்டுகள் அடங்கிய ஸ்டிக்கர்களால் புத்தகங்களை சிதைத்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இண்டிகோ புத்தக நிலையம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு பொய்யானது என்று அந்த புத்தக நிலையம் தெரிவித்துள்ளது. இண்டிகோ புத்தக விற்பனை நிலையம் கடந்த ஓராண்டாக காழ்ப்புணர்ச்சி, வன்முறை மற்றும் மதவெறி போன்றவற்றின் இலக்காக உள்ளதாக கடந்த 27ஆம் தேதி அந்த நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி திட்டம் உட்பட 11 திட்டங்கள் ஜெய்கா நிறுவனத்தின் உதவியுடன் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் தொடர்பாக ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் குழு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்காவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். ஜைகா நிறுவனத்தினால் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் 2ஆம் கட்டம் மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்பை டிஜிட்டல் மயமாக்குதல் போன்ற வேலை திட்டங்களை விரைவில் ஆரம்பிப்பது குறித்து நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டது. ஜைகா நிறுவனத்தின் உதவியுடன் நாட்டில் முன்னெடுக்கப்படும் 11 வேலை திட்டங்களை விரைவில் நிறைவு செய்வது குறித்து அண்மையில் ஜப்பான் தூதுவர் மற்றும் ஜனாதிபதிக்கு இடையிலான சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பொது தேர்தலில் வடக்கு கிழக்கு தவிர்த்த ஏனைய பகுதிகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் போட்டியிடப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் தெற்கில் உள்ள தமிழ் கட்சிகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போட்டியிடாத நிலையில் தெற்கில் உள்ள தமிழ் மக்களின் வாக்குகளை பிரிப்பதற்கு தங்களது கட்சி எதிர்பார்க்கவில்லை எனவும் தெரிவித்தார். தமிழர் தரப்பு பிரிந்து செயற்படுமாயின் எதிர்காலத்தில் தங்களது பிரதிநிதித்துவத்துக்கு பாரிய ஆபத்து ஏற்படும் என்று தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது தமிழர் தரப்பு ஒற்றுமையாய் செயற்பட்டு அதிக பிரதிநிதித்துவத்தை பெற வேண்டும் என்பதை இந்திய அரசும் வலியுறுத்தி உள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகருடனான சந்திப்பு தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் கோரிக்கைக்கு அமைய ஓரணியில் போட்டியிடுவதாயின் வீடு அல்லது குத்து விளக்கு அல்லாத ஒரு பொது சின்னத்தில் களமிறங்குவது பொருத்தமானதாக இருக்கும் எனவும் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். பொது தேர்தலில் போட்டியிடும் சின்னம் தொடர்பில் அக்டோபர் 4ஆம் தேதிக்கு முன்னர் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசு மார்சிங்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டம் ஒன்று நேற்று இடம்பெற்றது. இந்த கூட்டத்தின் போது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கலந்துரையாடல்களை நடத்துதல் மற்றும் கட்சியின் பொது செயலாளர் பதவி உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவித்தார்.
அத்துடன் பொது தேர்தலில் எரிவாயு உருளையின் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டது எனவும், அவ்வாறு எரிவாயு சின்னம் கிடைக்காவிட்டால் யானை சின்னத்தில் போட்டியிடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது எனவும் தெரிவித்தார். அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியுடனான பேச்சுவார்த்தை வெற்றியளிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் மாரசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் சுயாதீனமாக போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை வவுனியா மாவட்ட தமிழர் மரபுரிமை கட்சியினர் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் இன்று செலுத்தியுள்ளனர். கடந்த உள்ளாட்சி தேர்தலில் முல்லைத்தீவில் சுயேட்சை குழுவாக போட்டியிட்டு பல பிரதேச சபை உறுப்பினர்களை தமிழர் மரபுரிமை கட்சி கொண்டுள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இளம் சமுதாயத்துக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்பதால் அதற்கான தளத்தை முன்னெடுத்துள்ளதாகவும், தமது கட்சியானது வடக்கு மற்றும் கிழக்கில் அனைத்து மாவட்டங்களிலும் சுயேட்சையாக போட்டியிட உள்ளதாகவும் கட்சியின் தலைவர் நேசா ராசா சங்கீதன் தெரிவித்தார். இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்துக்கும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கும், பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் மனித உரிமைகள் போன்ற விடயங்களில் இணைந்து பணியாற்றுவதற்கும் எதிர்பார்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தேசிய ஒருமைப்பாடு, நீதி மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை நோக்கிய இலங்கையின் முன்னேற்றத்திற்கு ஆதரவளிக்க அமெரிக்கா தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் அவரின் சிலைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்திய சுதந்திர போராட்டத்தில் பெரும் பங்காற்றிய தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் 155வது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. டெல்லியில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் பிரதமர், ஜனாதிபதி திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் ஆகியோர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதையை செலுத்தி வருகின்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு இன்று மாலை 3 மணியளவில் தமிழகத்தில் உள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற உள்ளது. தமிழ்நாடு உள்பட தேசிய அளவில் முழு மது விலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், தேசிய மதுவிலக்கு சட்டம் இயற்ற வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் இன்று மாலை 3 மணியளவில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவில் இந்த ஆண்டில் பருவமழை காலத்தில் ஏற்பட்ட தீவிர வானிலை நிகழ்வுகளின் காரணமாக 1492 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளம் மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களால் 895 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், மழையின் போது இடி மற்றும் மின்னல் தாக்கி 597 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு பருவமழையின் போது நாடு 115.6 மில்லிமீட்டர் முதல் 204.5 மில்லிமீட்டர் வரை மழைப்பொழிவை சந்தித்துள்ளது என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அண்மையில் தமிழக அமைச்சரவையில் மாற்றங்கள் இடம்பெற்றது. இதில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். மேலும் சில புதிய அமைச்சர்கள் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டனர். இதனையடுத்து அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்ட பிறகு முதல் அமைச்சரவை கூட்டம் எதிர்வரும் 8ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உயர்கல்வித்துறை செயலாளர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பதவிகளை வகித்த பிரதீப் யாதவ் துணை முதல்வரின் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தலைநகர் டெல்லியில் இன்று நடந்த மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தலில் 500 கிலோவுக்கும் அதிகமான 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோகோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தெற்கு டெல்லியில் நடந்த சோதனை நடவடிக்கையில் சர்வதேச கடத்தல் போதைப்பொருள் கும்பலை சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச போதைப்பொருள் மற்றும் பயங்கரவாத கும்பலுக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணைகள் நடந்து வருவதாக டெல்லி சிறப்பு காவல்துறை பிரிவு தெரிவித்துள்ளது. முன்னதாக 400 கிராம் ஹெரோயின் மற்றும் 160 கிராம் கோகோயின் போதைப்பொருள் சம்பவம் தொடர்பாக 2 ஆப்கானிஸ்தான் பிரஜைகள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தலைநகரில் போதைப்பொருள் கடத்தல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் மீது ஈரான் நேற்று மேற்கொண்ட தாக்குதலை அடுத்து இஸ்ரேலுக்கு ராணுவ உதவிகளை வழங்கிட அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உத்தரவிட்டுள்ளார்.
ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ருல்லா மற்றும் ஜெனரல் அஃபாஸ் நில் பாரிஷ்கான் ஆகியோரின் மரணத்துக்கு பழிவாங்கவே இஸ்ரேல் மீது ஈரான் நேற்று 180க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவி இந்த தாக்குதலை தொடங்கியதாக ஈரான் அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் இஸ்ரேலில் 30 பேர் பலியானதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இந்த தாக்குதலை முறியடிக்க அமெரிக்க கப்பல்களும் விமானங்களும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகையின் மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொள்ளும் ஏவுகணை தாக்குதல் திட்டத்தை முறியடிக்க இஸ்ரேலுக்கு வேண்டிய இராணுவ உதவிகளை செய்ய அமெரிக்கா தயாராக உள்ளது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை லெபனானில் உள்ள போராளி குழுவான ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக ஈரானில் இருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என இஸ்ரேலும் அமெரிக்காவும் எச்சரித்துள்ளன. இந்நிலையில் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தி ஈரான் மிகப்பெரிய தவறை இழைத்துவிட்டது. இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கிழக்கு ஆப்பிரிக்காவின் ஜிபூட்டி கடற்பகுதியில் 2 புலம்பெயர்ந்தோர் படகுகள் மூழ்கியதில் குறைந்தது 45 பேர் உயிரிழந்துள்ளதாக ஐநாவின் இடம்பெயர்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜிபூட்டியின் வட எல்லையில் எரித்திரியாவும் மேற்கு எல்லைகளில் எத்தியோப்பியாவும் தென்கிழக்கு எல்லையில் சோமாலியாவும் அமைந்துள்ளன. மீதமுள்ள எல்லை ஏடன் குவாடாலும் செங்கடலாலும் சூழப்பட்டுள்ளது. செங்கடலுக்கு அப்பால் அரேபிய தீபகற்பத்தில் ஏமன் அமைந்துள்ளது. இந்நிலையில் ஏமனில் இருந்து கடல் வழி பயணத்தை மேற்கொண்ட புலம்பெயர்ந்தவர்கள் படகு கடலில் மூழ்கியதில் 45 பேர் இறந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் விபத்துக்குள்ளான 310 பேருடன் படகு ஏமனில் இருந்து புறப்பட்டதாகவும் இந்த சம்பவத்தில் இன்னும் பலரை காணவில்லை எனவும் ஐநாவின் இடம்பெயர்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் டிவிஐயின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.